ஹாய் காய்ஸ், இனி ஒரு புது வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன படத்தோட ப்ளூ சட்டை மாறன் ரிவ்யூவை ரியாக்ட் பண்ண போகிறோம்னா லெவல் கிராஸ் அப்படின்னு ஒரு மலையாள படத்துக்கான ஒரு ரிவ்யூவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது ப்ளூ சட்டை மாறன் கொடுத்துருக்காரு. ஸோ ரியாக்ட் பண்ண போகிறோம். ஓகே, லெட் ஸ்டார்ட். 3, 2, 1, கோ. இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிறேன் லெவல் கிராஸ் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு பாலைவனம்னு சொல்ல முடியாது, பாலைவனம் மாதிரி ஒரு வனாந்தர பகுதியில் ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கும். அதில் ஒரு லெவல் கிராஸ் இருக்கும். அந்த லெவல் கிராஸில் ஒரு கேட்மேனாக படத்துடைய ஹீரோ ஆசிஃப் அலி இருப்பார். அந்த ட்ராக்கில் எப்போயாவது ஒரு ட்ரெயின் தான் வரும். அந்த ட்ரெயின் வரும்போது அவர் பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருப்பார். கேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவருக்கு ட்ரெயின்லேருந்து ஏதோ உழுந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும். அப்போது ட்ரெயின் வந்த பாதையில் அவர் நடந்து போய் பார்ப்பார். பார்த்தா ஹீரோயின் அமலா பால் விழுந்து கிடப்பாங்க, மயங்கி கிடப்பாங்க. அவங்கள கொண்டு வந்து அவர் ரூமில் படுக்க வச்சு அவங்கள மயக்கம் தெளிக்க வச்சுட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பார். அவங்க சொல்லுவாங்க, ட்ரெயினில் நான் கேட்டில் நின்று இருந்த கதவில் அங்கே 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தானுங்க, அந்த சண்டையில் நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு முதல்ல சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் கழித்து நான் கீழே விழல, நானே தான் குதித்தேன், என் புருஷன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் குதித்தேன், அவங்க கூட இருந்தால் நான் செத்தே போயிருப்பேன், அவன் ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த புருஷனை பற்றி பேசுனதுக்கப்புறம் கதை ஒரு லெவலுக்கு விரிவடைஞ்ச கதை எங்கே போய் முடியுது அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. இந்த படம் ஏதோ ஆரம்பிக்கும்போது ஒரு அவார்டு படம் மாதிரி தான் ஆரம்பிக்கும். ஆனால் இந்த 3 பேரை பற்றின கதையை சொல்ல கதை அடுத்தடுத்த லெவலுக்கு மாறும். டேர்ன் ட்விஸ்ட்டுன்னு சும்மா பின்னி எடுத்திருப்பாங்க. அது என்ன அப்படிங்கிறத இதுக்கு மேற்கொண்டு சொன்னால் உங்களுக்கு படம் பார்க்கும்போது ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடுன்றனால இதோடு நிறுத்திக்கிறேன். படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. வெறும் 3 பேரை வச்சுக்கிட்டு படத்தை பார்க்கும்போது நமக்கு எங்கேயுமே போர் அடிக்காமல் ஃபோனை எடுத்து நோண்ட விடாமல் இந்த படத்தை கிரிப்பாக வச்சுருந்ததுக்கு இந்த படத்துடைய ஸ்கிரிப்ட் மட்டும் இல்லை, மேக்கிங்கையும் சொல்லணும். அந்தளவுக்கு பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. கேமரா ஒர்க்கெலாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். மியூசிக்காக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. இந்த 3 கேரக்டர் தாண்டி இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான கேரக்டர்னா இந்த லொக்கேஷனை சொல்லணும். லொக்கேஷனே ஒரு கதை சொல்லும். அந்த லொக்கேஷனில் இது ஒரு ஆள் அரவமற்ற இடம், இந்த இடத்துக்கு வேறு யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான லொக்கேஷனில் படத்தை பண்ணியிருக்கிறாங்க. ஈஸ்டர்ன் ரயில்வே அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏதோ வெளிநாட்டில் எடுத்த மாதிரி தான் இருக்குது. அது என்னன்னு நமக்கு தெரியல. இருந்தாலும் ரொம்ப அற்புதமான ஒரு லொக்கேஷன். ராயன் படம் பார்த்துட்டு உடம்பு வலி தலைவலியெல்லாம் தாங்க முடியாமல் உட்காந்துருந்தோம். ஈவினிங் தான் இந்த படத்தை பார்த்தோம். நாங்கள் பார்க்க போன ஷோலே கவுண்டரில் நிறைய பேர் இந்த படத்துக்கு டிக்கெட் கேட்டாங்க. படத்துக்கு சப்டைட்டில் இருக்கான்னு கேட்டாங்க. சப்டைட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு கவுண்டரில் இருக்கவங்க சொல்லி அனுப்பிட்டாங்க. ஆனால் படத்தை போய் பார்த்தா படத்தில் இங்கிலீஷ் சப்டைட்டில் இருக்குது. இப்போது தமிழ்நாடு முழுக்க மலையாள படம் பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ் அதிகமாக உருவாயிட்டாங்க. அவங்க எல்லாருமே சப்டைட்டிலோடு பார்க்கணுன்னு நினைப்பாங்க. அதனால் மலையாள படங்களை எங்கே ரிலீஸ் பண்ணாலும் சப்டைட்டிலோடு ரிலீஸ் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. முடிஞ்சால் தமிழில் சப்டைட்டில் போட்டால் அது இன்னும் நல்ல ஒரு ரீச் இருக்கும். அவ்வளோ பெரிய ஆடியன்ஸை இழக்காமல் சப்டைட்டிலோடு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சினிமா அப்படிங்கிறது ஒரு விஷுவல் மீடியம். இதில் விஷுவலாக சொல்ல வேண்டிய விஷயங்களை விஷுவலாகவும், டயலாகில் கன்வே பண்ண வேண்டிய விஷயங்களை டயலாக்லேயும் குழப்பம் இல்லாமல் தெளிவாக கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தை நாங்கள் கூட இது ஒரு ஆர்ட் ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் போனோம். இது ஒரு அற்புதமான வித்தியாசமான ஒரு த்ரில்லர் படம். நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கூட ஒரு நிமிஷம் கூட திரையிலேருந்து கண்ணை எடுக்க முடியாது. ஃபோன் எடுத்து நோண்டுற வேலையெல்லாம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் மலையாள சினிமாக்காரங்க மட்டும் இப்படியெல்லாம் படம் எடுக்க கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற எண்ணத்தையும் உங்களுக்கு தோண வைக்கும். காய்ஸ், உங்களுக்கு தெரியும் மலையாள படத்துக்குன்னு தமிழ்நாட்டில் தனி மவுஸ் இருக்குது. அவங்க எப்படியோ படம் நல்லா பண்ணுறாங்க, எப்படி தான் தெரில. வழக்கம் போல் நம்ம தலைவர் ப்ளூ சட்டை மலையாள படத்தை அப்படி தூக்கி நிறுத்திட்டாப்புல. ஏன்னா அவர் படத்தில் எப்போவுமே மலையாள படத்துக்கு ஒரு தனி ரிவ்யூவே கொடுப்பாப்புல, கலாய்க்க மாட்டாப்புல. அங்கே ஆர்ட் ஒர்க்கு, அந்த ஒர்க்கு, இந்த ஒர்க்கு, ஃப்ரேம் ஒர்க்குன்னு எல்லாத்தையுமே போட்டு புகழ்ச்சி தழுவாப்புல. வழக்கம் போல் அதே பண்ணிட்டாப்புல. இது எதிர்பார்த்தது தான், வேறு எதுவும் புதுசாக நான் எதிர்பார்க்கல. ஓகே, அதுதான் நம்மளும் நம்ம படமும் நல்லா ஓடணும் மலையாள படத்தையும் அளவுக்கு. ஸோ அதுக்கு மாதிரியான படங்கள் வர்றதுக்கு நம்ம இனிமேல் ஒரு முயற்சி எடுப்போம். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.